தென்னிந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கணுமா? வாங்க தட்சிண சித்ரா போகலாம். சவுத் இந்தியாவோட ஆர்கிடெக்டை இங்கே பார்க்கலாங்க. வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த வாசப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கார்விங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க விளக்குகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து வெசல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாத்திரம் ஒன்றும் அவ்வளோ கலைநயத்தோடு இருக்குங்க. கூட்டத்தை தவிர்க்க காலையிலேயே போயிடுங்க. ஒரு 10:30க்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கூட்டத்தை தவிர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பல்வேறு விதமான வுட்டு ட்ரெடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பழமையான பொருட்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்ததுங்க. ஸ்டாச்சூஸ் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சவுத் இந்தியா பற்றி நிறையா தெரியாத விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாங்க. சின்ன சின்ன கடவுள் ஸ்டாச்சூஸ்லாம் இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய மெட்டல்ஸில் இருந்ததுங்க. உங்களுக்கு தனியாக ஒரு ஃபீலே கிடைக்குங்க. சவுத் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. காந்தாரா எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று இருந்ததுங்க. அதில் காந்தாரா பற்றி நிறையா ஆர்டிகல்ஸ் இருந்தது. அதோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. பழமையான கைத்தறி நெசவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த மியூசியம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. லஞ்சுக்கு இங்கேயே நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோங்க. இங்கேயே கேன்டீன் இருக்குது, அதுலேயே சாப்பிட்டுட்டோம். ஒரு வீடுகளும் பார்த்திங்கன்னா யார் ஸ்பான்சர் பண்ணான்ற குறிப்பெல்லாம் இதில் இருக்குதுங்க. அதுவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கான கலரிங் ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்ததுங்க. அவங்க பாட்டில் கலர் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீ பே பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. அதே மாதிரி நிறைய ஷாப்ஸும் இங்கே இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் இங்கே. இந்த பெரியவர் பார்த்திங்கன்னா பானை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லித்தராருங்க. இந்த பெரியவர் நம்மளுக்கு எப்படி துணி நெய்யறதுன்றது சொல்லித்தராருங்க. ஒரு அழகான நாளை இங்கே கழித்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோங்க. அதே மாதிரி இங்கே இருந்த பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம்லாம் இருந்ததுங்க. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தோம்.